இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. சீசர்கள் என்ன சமாதானத்தை இழந்திருக்காங்க தெரியுமா? கடந்த 3.5 வருஷமாக இயேசு கூட இருந்தார். அல்லேலூயா. இயேசு கூட இருந்தார். இப்ப இயேசுவை என்ன செய்யல? காணல. இப்ப கவனிங்க, என்ன கவனிங்க, இந்த செய்தியை கவனிங்க. இயேசு கூட இருக்கும்போது சமாதானம், இயேசு போனா சமாதானமே இல்லை. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த சீசர்களுக்கு பிரச்சனை என்னன்னா, அமேஸ்தோத்திரம், அல்லேலூயா, இயேசு போயிட்டாரு. இயேசு இருக்கும்போது அநேகர் என்ன செஞ்சாங்க? எதிர்த்தாங்க. இயேசு இருக்கும்போது குருடன் கண் பார்வையடைஞ்சது, சப்பானி நடந்தது, இதெல்லாம் பார்த்து அற்புதங்களை பார்த்தாங்க, அதிசயங்களை பார்த்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க. இப்ப எல்லாம் கல்லறைக்குள்ள போனதான ஒரு இயேசுவை நினைத்து கொண்டு சமாதானத்தை இழந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அடுத்த கட்டம், அதாவது அடுத்து என்ன நடக்கும் என்கிறத நினைச்சு சமாதானத்தை இழந்திருக்கிறாங்க. அப்படிதானங்க? ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொன்ன, நாளைய தினத்தை குறித்து என்ன செய்யாத, கவலைப்படாத. நாளைய தினத்தை குறித்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, நாளைய தினத்தை குறித்து கவலை. நாளைய தினத்தை குறிச்சு கவலை. இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஐயோ, யூதர்கள் என்ன செய்வாங்க, ரோமர்கள் என்ன செய்வார்கள், சனகரிப்பு சங்கத்தினுடைய அந்த பெரிய ஒரு தலைவர்கள் இந்த இயேசுவை குறித்து பிரசங்கிக்க கூடாது, இயேசுவை சுவிசேஷம் அறிவிக்க கூடாது என்று சொல்லி பெரிய ஒரு சட்டமே அந்த யூதயா தேசத்தில், இஸ்ரவேல் தேசத்தில் இருந்துச்சு. இப்ப இயேசுவை என்ன செய்துட்டார், போயிட்டாரு என்கிற ஒரு கவலையோடு இருந்தாங்க. அவன் அடுத்த கட்டம் என்ன நடக்கும், வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை குறித்து கவலையோடு இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? அடுத்து ஒரு என்ன நடக்கும் என்கிறதை குறித்து கவலையோடு இருந்தாங்க. இப்ப சமாதானத்தை இழந்தாங்க. அல்லேலூயா. நாளைய தினத்திலே என்ன நடக்கும் என்று நினைத்து இவர்கள் ஒரு அறைக்குள்ளே ஒதுக்கப்பட்டு கவலையோடு இருந்தார்கள். அவர்கள் சமாதானத்தை இழந்தாங்க. எதை இழந்தாங்க? இயேசு வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை. என்ன சமாதானம்? ஏன் இழந்து போச்சு? நாளைக்கு என்ன நடக்கும், அந்த நபர்னால என்ன நடக்கும், அப்படிதானங்க? ரோமர்கள்னால என்ன நடக்கும், யூதர்கள்னால என்ன நடக்கும், சனகரிப்பு சங்கத்தினுடைய பெரிய ஒரு லீடர்ஷிப் அந்த தலைவர்களால என்ன நடக்கும், இந்த படையாளிகள்னால என்ன நடக்கும், அப்படிதானே? இதை நினைச்சு 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 சமாதானத்தை இழந்து போனார்கள். இன்னைக்கு நான் சொல்லுகிறேங்க, அவங்களால என்ன நடக்கும், இவங்களால என்ன நடக்கும், அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கவலைப்படாத, சமாதானத்தை இழந்து போவ இன்னைக்கு கர்த்தர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். இதை குறித்து பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்ன தெய்வம். பயத்தினால சமாதானத்தை இழந்து போன நீ, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சில காரியங்களை நினைத்து நினைத்து பயந்து கொண்டிருக்கிற, அதனால சமாதானத்தை இழக்கிற. கர்த்தர் சொல்லுகிற, பயப்படாத.